ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் டெக்வல். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் அன்னோன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எலக்ட்ரிக் அண்ட் டெக்வல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறையா அன்னோன் நம்பர்லேருந்து லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் வந்து லிங்க் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு லிங்க் வரும். நம்ம அந்த லிங்க்லாம் வந்து கிளிக் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பேக்கெண்டில் என்னென்ன நடக்குங்கிறதான் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து சும்மா ஒரு டெமோ தான் இது. அது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஒரு ஐஎன் ஹேக்கர்லாம் கிடையாது. ஐஎன் ஹேக்கர்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. இது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான். இது ப்ளே ஸ்டோர்லேயே இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபி லாகர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபி அட்ரஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. அதாவது அடுத்தவங்களோட ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுனாலே போதும், மோரார்லெஸ் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிரும். மேக்ஸிமம் இது வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது ஹையன் ஹேக்கர்ஸ் தான் வந்து இந்த லெவலுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹை லெவலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் இது காட்டுறேன். அதாவது பேக்கெண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி. இப்போ வந்து ஐபி லாகருங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஆப் தான். இது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து எல்லாமே இதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட் சிம்பிள் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஆர் யூஆர்எல்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்குது இமேஜ் யூஆர்எல் ஆர் வெப்சைட் யூஆர்எல்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம யூஆர்எல் வந்து யூஆர்எல் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் குரோம் வந்து போய்க்கோங்க. கூகுள் குரோமில் இல்லை சஃபாரி எதாக இருந்தாலும் ஓகே. ஜஸ்ட்டு இதில் போய்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த பைக் இமேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து நான் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு அமுச்சு விடணுமோ, இப்போ ஆக்சுவலாக அந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் பைக் இமேஜ் வந்து காமிச்சிருந்தேன். அது ஜஸ்ட்டு இது காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து ரெக்கார்டு யூஆர்எல்னு இருக்கும், இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பைக் ஏதோ கொடுத்துக்கிறேன். அது கொடுக்காட்டி எந்த ப்ராப்ளம் கிடையாது. கிரியேட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஆர்எல் வந்து க்ரியேட் ஆயிரும். இது க்ரியேட் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்த டொமைன் கேட்கும். இந்த ஐபி லாகர்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து கொடுத்தா ஈஸியாக அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு இது வந்து கொடுத்துக்கலாம் டொமைனு. இதை கொடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து யூஆர்எல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த யூஆர்எல் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த காப்பி பண்ண யூஆர்எல் என்ன பண்ணணுன்னா வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் யாருக்காச்சும் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும். இது சும்மா ஒரு டெமோ பர்பஸ் தான். பேக்கெண்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறது தான். இந்த மாதிரிலாம் வந்து ஹேக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப லோ லெவலெலாம் யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்போயே பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு டெமோ தான் இது. இந்த யூஆர்எல் மட்டும் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. அவங்க சென்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆக்சுவலாக சென்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல, சும்மா ஒரு டெமோ தான். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த பைக் இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த பேஜுக்கு வரும். ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சென்ட் பண்ணவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இது வந்து ஒரு நார்மல் ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் விக்டிம் சென்ட் பண்ணி அவங்க கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீ பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதில் ஸ்க்ரோல் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஐபி அட்ரஸ் எல்லாமே வரும். அந்த ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி, இப்போ நெக்ஸ்ட் அந்த காப்பி பண்ண லிங்க் வந்து நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் காண்டாக்ட்டுக்கு. ஜஸ்ட் இதை சென்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஒரு டெமோ தான் இது. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இமேஜ் மாதிரி தான் காட்டும். ஆனால் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த இமேஜ் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த பைக் இமேஜ் அதுதான் காட்டும். பட் வந்து இந்த ஆப்பில் போய் ஜஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா
அவங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்தியா கன்னியாகுமரின்னு சொல்லி காட்டுது. இதுதான் ஆக்சுவலாக ஐபி அட்ரஸ்ஸு. இப்போ மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் இருந்தாலே போதும், நம்ம என்ன இந்த ஹையன் ஹேக்கர்ஸாக இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா ஐபி அட்ரஸ் வச்சுட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறது, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதாவது இப்போ கூகுள் குரோமில் போய்ட்டு இது பண்ணுறீங்க, கார்டு வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எதாவது பண்ணால் கூட அது மூலிமா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர்லேருந்து மேக்ஸிமம் எந்த ஒரு லிங்க் வந்தாலும் அவசரப்பட்டு கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு எடுத்துருவாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கே நிறைய தடவை வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி பார்ட் டைமாக ஒரு ஜாப் இருக்குது, நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அமௌண்ட் வந்து பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருவோம். கிளிக்கை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த எரர் பேஜுக்கு தான் போகும். நம்ம என்ன நினச்சிக்குவோம், சரி ஓகேன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் அந்த சென்ட் பண்ணுறான் வந்து ஒரு ஹேக்கராக இது இருந்தானா அவன் ஈஸியாக வந்து எடுத்துருவான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேன் இன் த மிடில் அட்டாக்ன்ற மாதிரி தான் இது. ஓரளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் நடுவில் இருந்து அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் வந்து குரோமில் எதனா நீங்கள் சர்ச் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு அவனுக்கு போயிட்டு தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சாலே போதும், இந்த ஐபி அட்ரஸ் வச்சு ஈஸியாக வந்து அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இனிமேல் மேக்ஸிமம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அன்வான்ட் லிங்க் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்னால எதாக இருந்தாலும் ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.